பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு தகுதி பெறுவதற்கும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கான நெட் தேர்வு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ஆனால் முறைகேடுகள் நடைபெற்றதை காரணம் காட்டி நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக யுஜிசி திடீரென அறிவித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் அரங்கேறிய முறைகேடுகளால் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு எதிராக போராட்டங்களை தீவிரப்படுத்தி உள்ளனர். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் டெல்லியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு காங்கிரசின் மாணவர் அமைப்பான இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தனர். டெல்லியில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது ஏறி தாங்கள் கொண்டு வந்திருந்த மூட்டைகளில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகளை அள்ளி சாலைகளில் வீசி எறிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் அந்த இடமே பரபரப்பாக மாறிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரின் பேரிகார்டுகளை தாண்டி மத்திய அமைச்சரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றனர். இதனை அடுத்து போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் நிர்வாகியை பெண் போலீஸ் ஒருவர் தரதரவென இழுத்துச் சென்ற போது நடுரோட்டில் வைத்து இருவரும் மல்லு கட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதே போல ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் டெல்லி சாஸ்திரி பவன் முன்பு போராட்டம் நடைபெற்றது. பறை இசை வாசித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சாஸ்திரி பவனில் உள்ள மத்திய கல்வி அமைச்சக அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் பேரிகார்டு மூலம் தடுத்து நிறுத்தினர். ஆனாலும் அடங்காத போராட்டக்காரர்கள் ஆவேசமாக வெகுண்டு எழுந்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வாகனங்களில் ஏற்றி கைது செய்தனர். இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பினர் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.